வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ். இந்த வீடியோவில் பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் சாயில் மெக்கானிக்ஸ்லேருந்து எடுத்தது தான். ஸோ ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் லைவ் சேட்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதில் உங்களோட ஆன்சர்ஸை சொல்லலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், எ சாயில் நாட் ஃபுல்லி கன்சாலிடேட்டட் அண்டர் த எக்ஸிட்டிங் ஓவர் பர்டன் ப்ரெஷர் இஸ் கால்ட். எ சாயில் நாட் ஃபுல்லி கன்சாலிடேட்டட் அண்டர் எக்ஸைட்டிங் த ஓவர் பர்டன் ப்ரெஷர் இஸ் கால்ட். ஒரு சாயில் ஓவர் பர்டன் ப்ரெஷனால் ஃபுல்லாக கன்சாலிடேட் ஆகலைன்னா அதுக்கு பேர் என்ன? ப்ரீ கன்சாலிடேட்டர், நார்மலி கன்சாலிடேட்டர், ஓவர் கன்சாலிடேட்டர் அண்ட் நன் ஆஃப் திஸ். ப்ரீ கன்சாலிடேட்டர், நார்மலி கன்சாலிடேட்டர், ஓவர் கன்சாலிடேட்டர் அண்ட் நன் ஆஃப் திஸ். ஸோ ஆன்சர் இஸ் சி, ஓவர் கன்சாலிடேட்டர். A soil not fully consolidated under the exciting overburden pressure is called over consolidated. அடுத்த question, the bearing capacity of soil depends upon. The bearing capacity of soil depends upon size of particle, shape of particle, cohesive property of particles, all the above. பியரிங் சாயிலோட பியரிங் கெப்பாசிட்டி எதை பொறுத்து அமையும்? பார்ட்டிகளோட சைஸ், பார்ட்டிகளோட ஷேப், அதே மாதிரி கொஹசிவ் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தா இல்லது மேலே உள்ள எல்லாத்தையும் பொறுத்தா அமையுமா? ஸோ பியரிங் கெப்பாசிட்டிங்கிறது அந்த சாயில் எந்த அளவுக்கு ஒரு லோடை வந்து தாங்குதுங்கிறத சொல்கிற வேர்டு தான் பியரிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். அந்த லோட் பியரிங் கெப்பாசிட்டி, சைஸ் ஆஃப் பார்ட்டிக்கிள், ஷேப் ஆஃப் பார்ட்டிக்கிள் அண்ட் கொஹசிவ் ப்ராப்பர்ட்டி, இந்த மூணையும் கம்பேர் பண்ணி தான் சாயிலோட பியரிங் கெப்பாசிட்டி அமையும். ஸோ ஆன்சர் இஸ் டி, ஆல் த எபோவ். The bearing capacity of soil depends upon both size of particle and shape of particle and cohesive properties. அடுத்த question, Stokes law is valid only if the size of particle is. Stokes law is valid only if the size of particle is less than 0.0002 mm, greater than 0.2 mm, between 0.2 mm and 0.0002 mm, all the above. Stokes law is valid only if the size of particle is, so correct answer is C, between 0.2 mm and 0.0002 mm. அடுத்த question, the water content in the soil sample when it continues to lose weight without losing volume is called. A water content in soil sample when it continues to lose weight without losing the volume is called ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட், லிக்விட் லிமிட், செமி சாலிட் லிமிட். ஒரு சாயிலோட வாட்டர் கண்டென்ட் அதிகமாக அந்த வெயிட் வந்து லூஸ் ஆகிட்டே இருக்குது, ஆனால் வால்யூம் வந்து குறையலை. ஸோ அதுக்கு பேர் என்ன? ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட்டா, பிளாஸ்டிக், லிக்விட் ஆர் செமி சாலிட் லிமிட்? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட். ஸோ சாயிலோட வால்யூம் குறையல அப்படின்னாலே அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட்டில் வந்துடணும். The water content in the soil sample when it continues to lose weight without losing the volume is called shrinkage limit. அடுத்த question, when a cohesionless soil attains quick condition it loses. When a cohesionless soil attains quick condition it loses shear strength, bearing capacity, both A and B, neither A or B. ஸோ ஒரு cohesionless soil வந்து quick condition எதை லூஸ் பண்ணும்? ஷியர் ஸ்ட்ரென்த்தையா, பியரிங் கெப்பாசிட்டி, போத் ஏ ஆர் பி? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் போத் ஏ அண்ட் பி, ஷியர் ஸ்ட்ரென்த் அண்ட் பியரிங் கெப்பாசிட்டி. ஸோ இந்த குயிக் கண்டிஷனில் ரெண்டுமே லாஸ் ஆகிடும், ஷியர் ஸ்ட்ரென்த்தும் லாஸ் ஆகிடும், பியரிங் கெப்பாசிட்டியும் லாஸ் ஆகிடும். ஸோ ஆன்சர் இஸ் போத் ஏ அண்ட் பி. வென் ஏ cohesionless soil attains quick condition it loses shear strength and bearing capacity. அடுத்த question, fundamental relationship between dry density gamma d, specific gravity g, water content w and percentage of air voids Na is. Fundamental relationship between dry density, specific gravity, water content and percentage of air voids. So இது நாலுக்கும் உள்ள relationship என்ன? gamma d equal to 1 minus Na g gamma w divided by 1 plus Wg. அதே மாதிரி gamma d equal to 1 plus Na g gamma w divided by 1 plus Wg. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸும் அதே மாதிரி தான் சிம்பிள்ஸ் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் gamma d equal to 1 minus Na g gamma w divided by 1 plus Wg. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். The fundamental relationship between dry density, specific gravity, water content and percentage of air voids equal to gamma d equal to 1 minus Na g gamma w divided by 1 plus Wg. அடுத்த question,
The ratio of a weight of water to the weight of solid in a given mass of soil is known as. The ratio of weight of water to the weight of solid of a given soil mass. So weight of water kum weight of solid kum இடையில உள்ள ratio என்ன? Porosity, specific gravity, void ratio, water content. Porosity, specific gravity, void ratio, water content. So answer is weight of water to weight of solid is called water content. So answer is D, water content. அடுத்த question. If G is specific gravity of sand particles, E is porosity, the critically hydraulic gradient. If G is specific gravity of sand, E is porosity, the critically hydraulic gradient. So hydraulic gradient oda formula IC equal to என்னன்னு கேக்குறாங்க. So option IC equal to G plus 1 divided by 1 minus E, IC equal to G plus 1 divided by 1 plus E, and IC equal to G minus 1 divided by 1 plus E, IC equal to G minus 1 divided by 1 minus E. So correct answer is IC equal to G minus 1 divided by 1 plus E. So இது தான் correct answer. அடுத்த question. The weight of the weight of container is W1 and that of container with the soil sample is W2. If the weight of container and oven dried sample is W3, the moisture content of the soil. So container oda weight வந்து W1, அதுக்கப்புறம் சாயிலை ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதோட வெயிட் W2, ஓவனில் ட்ரை பண்ணதுக்கப்புறம் வெயிட் W3. ஸோ அப்போது மாய்ச்சர் கண்டென்ட்டோட கரெக்டான ஃபார்முலா என்ன? ஸோ கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது. W2 minus W3 divided by W3 minus W1 into 100, W3 minus W2 divided by W1 minus W2 into 100. ஸோ அதே தான் மாற்றி மாற்றி அடுத்த ரெண்டு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆஃப் மாய்ச்சர் கண்டென்ட் இஸ் W2 minus W3 divided by W3 minus W1 into 100. So option A தான் correct answer. Option A தான் correct answer. Moisture content கான correct answer W2 minus W3 divided by W3 minus W1 into 100. அடுத்த question. Water content of soil can. Water content of soil can never be greater than 100%. Take values only from 0 to 100%, be less than 0%, be greater than 100%. ஒரு சாயிலோட வாட்டர் கண்டென்ட் எப்படி இருக்கும்? நெவர் பி கிரேட்டர் தென் 100%, டேக் வேல்யூஸ் 0லேருந்து 100 இருக்குமா, அல்லது பி லெஸ் தென் 100 லெஸ் தென் 0 ஆர் கிரேட்டர் தென் 100 இருக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் பி கிரேட்டர் தென் 100%. வாட்டர் கண்டென்ட் ஆஃப் சாயில் இஸ் பி கிரேட்டர் தென் 100%. ஸோ ஆப்ஷன் இஸ் டி. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த question. Which of the following method is most accurate for the determination of water content of soil? Which of the following method is most accurate for the determination of water content of soil? Oven drying method, sand bath method, calcium carbide method, pycnometer method. So சாயிலோட water content கண்டுபிடிக்கிறதுல most accurate method எது? So answer is A, oven drying method. ஸோ இருக்கிற மெத்தட்ஸில் எல்லாத்துலேயுமே மோஸ்ட் அக்யூரேட் வேல்யூ கொடுக்கக்கூடிய மெத்தட் வந்து ஓவன் ட்ரையிங் மெத்தட். இதுவே குயிக் டிட்டர்மினேஷன் மெத்தட் கேட்டிருந்தா கால்சியம் கார்பைட் மெத்தட் ஆன்சர் வரும். ஸோ மோஸ்ட் அக்யூரேட் மெத்தடுங்கும்போது ஓவன் ட்ரையிங் மெத்தட், இதுவே குயிக் டிட்டர்மினேஷன் கேட்டிருந்தா அப்போது கால்சியம் கார்பைட் மெத்தட். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இஸ் ஓவன் ட்ரையிங் மெத்தட். அடுத்த கொஸ்டின். Which of the following method is best suited for determination of permeability of coarse grained soil? Which of the following method is best suited for determination of permeability of coarse grained soil? Coarse grained soil ஓட permeability கண்டுபிடிக்கிற மெத்தட்ல best suited method எது? Constant head method, falling head method, both the above and none the above. So correct answer is answer A, constant head method. Which of the following method is best suited for determination of permeability of coarse grained soil is constant head method. ஸோ இங்கேயும் கோர்ஸ் கிரைன் சி இருக்குது, இங்கேயும் கான்ஸ்டன்ட் ஹெட் மெத்தட் சி இருக்குது. ஸோ இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின். The ratio of
volume of water present in the given soil mass to the total volume of the voids is known as. The ratio of volume of water present in the given soil mass to the total volume of voids is called VW divided by VV equal to porosity, void ratio, percentage of voids or degree of saturation. So VW divided by VV அதாவது volume of water divided by volume of voids equal to degree of saturation, DSAT. So answer is degree of saturation. Option D is the correct answer. Volume of water divided by volume of voids equal to degree of saturation. அடுத்த question. Geological circle for the formation of soil is. Geological circle for the formation of soil. ஒரு சாயில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த ஜியாலஜிக்கல் ப்ராசஸோட கரெக்ட் ஆர்டர் என்ன? அப்ஹீவல், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெபாசிஷன் அண்ட் வெதரிங். ஃபஸ்ட்டு வர்றது வெதரிங், அப்ஹீவல், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டெபாசிஷன். ஸோ அடுத்த ஆப்ஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்ஹீவல், வெதரிங் அண்ட் டெபாசிஷன். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் வெதரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெபாசிஷன், அப்ஹீவல். ஸோ ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷன்ஸ் சாயிலோட கரெக்டான ஆர்டர் என்ன? So answer is answer D. So இதுதான் கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு வெதரிங் கண்டிஷன், அதுக்கப்புறம் அந்த வெதரிங்லேருந்து சாயில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிக்குது. ஸோ அந்த இடத்துல டெபாசிட் ஆனதுக்கப்புறம் அப்ஹீவல் கண்டிஷன். ஸோ கரெக்ட் ஃபார்மேஷன் வந்து வெதரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெபாசிஷன், அப்ஹீவல். வெதரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெபாசிஷன், அப்ஹீவல். ஸோ இதுதான் ஜியாலஜிக்கல் சர்க்கிள் ஃபார்மேஷன் ஆஃப் சாயிலுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ இதோட இந்த வீடியோவில் உள்ள கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.